மேக்ஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டாப்பிக்கில் வந்து எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 3 இது கொடுத்துருக்காங்க. அது ஒன்று ஒன்றா ஃபைண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3. பிங்கிற செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் ஃபஸ்ட்டு என்ன, அது ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுன்றாங்க. அப்போ ஏ கிராஸ் பி எழுதிட்டோம். இப்போ ஏங்கிறதுக்கு பதிலாக என்னது, ஏங்கிற செட்டில் இங்கே என்ன இருக்குது, ஏங்கிற செட்டுக்கு நேராக 2, -2, 3. இங்கே என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கிராஸ் இருக்குது, அதேமாதிரி இங்கே கிராஸ் போடுறோம். இங்கே பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, அந்த செட்டில் இருக்கிற வேல்யூ எழுதுகிறோம் 1, -4. இப்போ இது வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஆர்டர்டு பேராக எழுதணும். அதாவது ஆர்டர்டு பேர்னா என்னதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 வந்து 2 பேராக எழுதணும். அதாவது 2, 1, அடுத்தது வந்து 2, -4. அதுக்கப்புறம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அடுத்த நம்பர் வந்து இந்த நம்பருக்கு போயிடணும். -2, 1, -2, -4. இந்த மாதிரி நம்ம பேராக எழுதணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேராக எழுதுங்க. ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது 2, இங்கே என்னது 1. அடுத்தது ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் எழுதுங்க. 2, -4. ஃபஸ்ட் நம்பரோட பேர் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் என்ன இருக்குது, -2ஓட பேர் பண்ணுங்கள். -2, இங்கே என்ன இருக்குது 1. அடுத்தது -2, -4. அடுத்தது என்ன இருக்குது 3, இங்கே 1 இருக்குது. அடுத்தது 3, -4. அவ்வளோதான் இதோட ஆன்சர் ஏ கிராஸ் பிங்கிறதுக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. அதை ரைட் பண்ணுங்கள். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் அப்போ ஏங்கிற செட்டு என்ன வேல்யூ இருக்குது, 2, -2, 3. இங்கே கிராஸ் இருக்குது, இங்கே கிராஸ் எழுதுகிறோம். அடுத்தது ஏங்கிற செட்டு திரும்ப அதே ரைட் பண்ணுங்கள். 2, -2, 3. ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இதை பேர் பண்ணுங்கள். 2, 2. அடுத்தது 2, -2. அடுத்தது எழுதுங்க 2, 3. அடுத்தது -2ஆல் பேர் பண்ணுங்கள். -2, 2. -2, -2. அடுத்தது -2, 3. அடுத்தது 3ஆல் பேர் பண்ணுங்கள். 3, 2. 3, -2. லாஸ்ட்டாக 3, 3. இப்போ ஏ கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. பி கிராஸ் ஏ ஈக்குவல் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ரைட் பண்ணுவோம். இங்கே பி கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிற செட்டில் வந்து என்ன இருக்குது 1, -4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டோம். இங்கே கிராஸ் இருக்குது, இங்கே என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். அடுத்தது ஏங்கிற செட்டில் வேல்யூ என்ன இருக்குது 2, -2, 3. இப்போ இது ஆர்டர்டு பேராக எழுதுங்க. 1 எடுத்து இது எல்லாத்துக்கும் பேர் பண்ணி எழுதணும். 1, 2. அடுத்தது 1, -2. இந்த 1 எடுத்து அடுத்தது 3க்கு. அடுத்தது -4 எடுத்து பேராக எழுதுங்க. -4, இங்கே என்ன இருக்குது 2. அடுத்தது -4, -2. இங்கே லாஸ்ட்டாக வந்து -4, 3. அவ்வளோதாங்க. கொடுத்துருக்க கொஷினில் நம்ம ஆர்டர் பேராக எழுதலாம். அடுத்தது வந்து இதை பார்த்தே நீங்கள் எத்தனை பேர் வரும்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 3 2s 6. அப்போ 6 பேர் வரும். 1 2 3 4 5 6. இதை கூட நீங்கள் வச்சு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. செகண்ட் பாருங்கள், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் செட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பி, கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் இதுக்கு என்ன மீனிங்னா ஏக்கும் பி, கியூங்கிற ஆன்சர் தான் வரும் செட்டில். பிக்கும் இதே வேல்யூ தான். அப்போ ஏ கிராஸ் பிங்கிறதுனால ஃபஸ்ட் ஏக்கும் இந்த வேல்யூ தானே வரும், பி, கியூ. அடுத்தது இங்கே வந்து என்ன இருக்குது, கிராஸ் இருக்குது, இங்கே கிராஸ் போடுறோம். அடுத்தது வந்து இங்கே பிங்கிறதுக்கும் அதே வேல்யூ தான், பி, கியூ. அவ்வளோதான். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் இது பேராக எழுதணும்ல, நம்ம அதை விட்டுட்டோம் பாருங்கள். எப்படி பேராக எழுதுவீங்க, பி, பி, பி. ஃபஸ்ட்டு இந்த பி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஆர்டர்டு பேராக எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பி, கியூ. அடுத்தது கியூ எடுத்து எழுதுங்க. கியூ, பி. லாஸ்ட்டாக என்ன வரும், கியூ, கியூ. இப்போ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் ஏ எழுதணும். ஏக்கும் அதே வேல்யூ தான், பி, கியூ. கிராஸ் ஏக்கு திரும்ப அதே எழுதுங்க, பி, கியூ. அப்போ இங்கே என்ன வரும், ஆர்டர்டு பேராக எழுதுங்க. பி, பி.
அடுத்தது P கமா Q. அடுத்தது Q எடுத்து எழுதுங்க பேரா. Q கமா P. அடுத்தது Q கமா Q. லாஸ்ட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, P கிராஸ் A. B கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு பிக்கு என்ன வரும், இது சேம் வேல்யூங்கனால அதே தான். B கமா Q கிராஸ் ஏக்கு என்ன வரும், அதே இது தான் P கமா Q. அப்போ இது பேரா எழுதுங்க. P கமா P, P கமா Q, அதே ஒரே ஆன்சர் தான் வரும். Q கமா P, லாஸ்ட்டாக என்ன வரும், Q கமா Q. A is equal to M கமா N, B is equal to null set. இங்கே எதுவுமே இல்லைன்னா என்னன்னா, இது வந்து எம்டியாக இருக்கிறதுக்கு தான் இங்கே null set கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A கிராஸ் B கமா A கிராஸ் A அண்டு B கிராஸ் A. இது மூணுமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் B கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது, M கமா N, இங்கே கிராஸ் இருக்குது கிராஸ். பிங்கிறதுல வந்து இங்கே எதுவுமே இல்லை, நல் செட்டு. நல் செட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எம்டி செட் போடலாம். அப்போ இதில் எதுவுமே இல்லை பாருங்களேன். செகண்ட் இதில் எதுவுமே இல்லைன்னா எப்படி பேராக எழுத முடியும். அப்போ என்ன தான் ஆன்சர் வரும், எம்டி செட்டு தான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் பாருங்கள், அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் A கொடுத்துருக்காங்க. A கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன இருக்குது, M கமா N, இங்கே கிராஸ் இருக்குது கிராஸ். அடுத்தது ஏக்கு திரும்ப அதே வேல்யூ தான், M கமா N. இதை ஆர்டர்டு பேராக எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது, எம்மால் ரெண்டும் பேராக எழுதுங்க. M கமா M, அடுத்தது M கமா N, அடுத்தது என்னால் பண்ணுங்கள், N கமா M, லாஸ்ட்டாக வந்து என்ன வரும், N கமா N. அடுத்தது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, B கிராஸ் A கொடுத்துருக்காங்க. B கிராஸ் A இஸ் ஈக்குவல் டு பிங்கிறதுல ஃபஸ்ட்டு என்னது, நல் செட். நல் செட் என்ன யூஸ் பண்ணலாம், எம்டி செட்டு கிராஸ். ஏங்கிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, M கமா N. இங்கே இது எதுவுமே இல்லைன்றப்ப எப்படி நம்ம பேரா எழுத முடியும். அப்போ என்ன ஆன்சர் வரும், எம்டி செட் தான் வரும். A is equal to 1, 2, 3ங்கிறது செட்டு கொடுத்துருக்காங்க. பிங்கிறதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் சச் தட் எஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. அதாவது ப்ரைம் நம்பராக இருக்கணும் எக்ஸுங்கிறது. எதுக்குள்ளே இருக்கணுன்றாங்க, 10க்குள்ளே இருக்கணுன்றாங்க. ஃபைண்ட் A கிராஸ் B அண்டு B கிராஸ் A கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது, A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டுக்கு வந்து என்னது அங்கே கொஷினில் இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். 1, 2, 3. அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்கிற செட்டில் பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வேரியபிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் செட்டாக, அதாவது நம்பர்ஸ்க்கு. அதுவும் என்னது 10 விட கம்மியாக இருக்கணும். அதுவும் என்ன நம்பருன்றாங்க, ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ன்றப்ப என்ன வரும், 1 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். அப்போ 2லேருந்து பாருங்கள், 2ங்கிறது ப்ரைம் நம்பராக வரும். அடுத்தது 3ங்கிறது ப்ரைம் நம்பர், 5ங்கிறது ப்ரைம் நம்பர், 7ங்கிறது ப்ரைம் நம்பர். மற்றது எதுவுமே வராது. இதுவரையும் தான் ப்ரைம் நம்பர் வரும் 10க்குள்ளன்னு பார்க்குறப்ப. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் B. ஃபஸ்ட்டு A செட் எழுதுங்க. 1, 2, 3. இங்கே கிராஸ் இருக்குது, இங்கே கிராஸ் அப்படியே எழுதுங்க. அடுத்தது 2, 3, 5, 7. இப்போ ஆர்டர்டு பேரா எழுதுங்க. 1, இங்கே என்ன வரும், 2. அடுத்தது 1, 3, 1, 5, 1, 7. இப்போ 1 முடிஞ்சிச்சு. அடுத்தது 2ஆல் பண்ணுங்கள். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3ஆல் பேரா எழுதுங்க. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. A கிராஸ் B முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, B கிராஸ் A. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பிங்கிற அதை கொடுத்துருக்காங்க. அப்போ B செட்டு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணோம். 2, 3, 5, 7. இங்கே கிராஸ் இருக்குது, இங்கே கிராஸ். அடுத்தது ஏங்கிறதுல என்ன இருக்குது, 1, 2, 3. இப்போ 2ஆல் எழுதுங்க பேர் பண்ணி. 2, 1, 2, 2, 2, 3.
அடுத்தது 3ஆல் பண்ணுங்கள். 3,1 3,2 3,5. அடுத்தது 5ஆல் பண்ணுங்கள். 5,1 5,2 5,3. 5ஆல் முடிஞ்சு. லாஸ்ட்டாக 7ஆல் பண்ண போகிறோம். 7,1 7,2 7, இங்கே என்ன இருக்குது 3. அவ்வளோதாங்க. B cross A is equal to -2,3, -2,4, 0,3, 0,4, 3,3, 3,4 find A and B. அதாவது A Bங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணுன்றாங்க. அப்போ திரும்ப ரைட் பண்ணுங்கள். B cross A is equal to அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூலாம் வந்து பியோட வேல்யூ, செகண்ட் இருக்கிறதெல்லாம் ஏவோட வேல்யூ. அப்போ செகண்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏங்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, அடுத்த நம்பர் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு 3, செகண்டில் வந்து 4 இருக்குது, திரும்ப 3 வருது, 4 வருது, ரிப்பீட்டடாக தான் வருது. அப்போ ஏங்கிற செட்டில் என்ன தான் இருக்குது 3,4. அடுத்தது பிங்கிற செட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் பி தானே. அப்போ இங்கே என்ன வருது -2, அடுத்தது வந்து 0 வருது, அடுத்தது வந்து 3 வருது. இங்கே பாருங்கள், ரிப்பீட்டடாக வந்தால் 1 டைம் ரைட் பண்ணால் போதும். அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது, ஏக்கு வந்து 3,4, பிங்கிற செட்டுக்கு வந்து என்னது -2, 0, 3.